வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் டெக்கர் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் நைட் லேம்ப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாட்டில் மண்டலா ஆர்ட் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிஐவை இந்த மான்ஸ்ட்ரா லீஃப் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரெண்டிங் ஹோம் டெக்கர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது சோஃபா கவர், குஷன் கவர், அப்புறம் பெட்ஷீட்டில் கூட பார்த்துருக்கோம். இதை எப்படி ஃப்ரேமில் டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒயிட் சிமெண்ட்டில் ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமோட மோல்ட் பண்ணிக்கலாம். 1.5 சென்டிமீட்டர் வித்தில் கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃப்ரேம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 சென்டிமீட்டர் வித்தில் 8 கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் வித்தில் கட் பண்ண ஷீட்டை பேஸ் ஃப்ரேம் மேலே நல்லா ஸ்ட்ராங்கான டேப்பை யூஸ் பண்ணி ஃப்ரேமோட சைடில் ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரேம் மோல்டு ரெடி. என்கிட்ட இந்த டைல்ஸ் கேப்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு சிமெண்ட் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது இல்லாட்டி ஒயிட் சிமெண்ட் கூட யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த சிமெண்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் மோல்டில் ஃபில் பண்ணலாம். அப்புறம் சிமெண்ட்டோட டாப் போர்ஷனை நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு நைஃபால் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது பார்க்க ஒரு ஃப்ரேம் எஃபெக்டில் நல்லாயிருக்கும். இந்த லைன் பார்ட் பிடிக்கலன்னா ப்ளைனாக கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃப்ரேம் ட்ரை ஆன பிறகு இந்த மோல்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மான்ஸ்ட்ரா லீஃபை டிசைன் பண்ணலாம். மான்ஸ்ட்ரா லீஃப் டிசைன் பண்ணுறதுக்கு மோல்டட் க்ளே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் இருக்கும். ப்ளூ பேக்கெட் ஹார்ட்னர், இது க்ரே கலரில் இருக்கும். ரெட் பேக்கெட் ரைசின் பேஸ், இது ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் டிவைட் பண்ணி க்ளே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்குவலாக இல்லைன்னு இன்கேஸ் ஹார்ட்னர் அதிகமாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஹார்ட் ஆகிடும், இல்லாட்டி ரைசின் பேஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்லோவாக ட்ரை ஆகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து க்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி ஃப்ளாட் பண்ணணும். ஃப்ளாட் பண்ண பிறகு இந்த மான்ஸ்ட்ரா லீஃப் பிரிண்ட்டை கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கட் அவுட்டை இந்த க்ளே மேலே வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லீஃபை டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைஃப் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட இந்த மான்ஸ்ட்ரா லீஃபை க்ளேயில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நைஃபை யூஸ் பண்ணி இந்த லீஃபை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லீஃபோட ஸ்பிட்ஸ்லாம் கட் பண்ண பிறகு கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். செகண்ட் லீஃப் க்ளே மேலே பென்னால் ட்ரா பண்ணி கட் பண்ண, இதுவும் ஈஸியாக இருந்தது. டோட்டலாக இந்த ஃப்ரேம்க்கு 6 லீவ்ஸ் பண்ண போகிறோம். சில லீவ்ஸ் கர்வியாக பண்ணால் நேச்சுரல் லுக்கில் அழகாக இருக்கும். எந்த லீஃபை கர்வி லுக்கில் வேணுமோ அந்த லீஃபை குட்டியான திங் மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டுட்டு அந்த லீஃபை ப்ளேஸ் பண்ணிடணும். அப்புறம் 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா இதில் ஷேப்பில் நம்ம ப்ளேஸ் பண்ணமோ அந்த கர்வியான லுக்கில் அதே மாதிரியே இருக்கும். அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாது. இது பார்க்க ஒரு நேச்சுரல் லுக்கில் ஃப்ரேம் மேலே வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி டோட்டலாக 6 மான்ஸ்ட்ரா லீஃப் பண்ணியாச்சு. இந்த லீஃப்லாம் ட்ரை ஆன பிறகு அப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு இந்த லீஃபில் இருக்கிற அன்ஈவனான சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிவிட்டு ஃப்ரேம் மேலே அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரேமில் இந்த மான்ஸ்ட்ரா லீஃப் எல்லாமே எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பர் சைடில் நான் கர்வியான லீஃபையும் டவுன் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான லீஃபையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரேமோட பாட்டம் பார்ட் ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் டேபிளில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம்.
இந்த லீஃபை ஸ்டிக் பண்ணுறதுக்கு மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். தேவைப்படுற இடத்துல சிலிக்கான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த லீஃப் கடியில் கொஞ்சம் க்ளே ப்ளேஸ் பண்ணால் அந்த ஹைட்டில் வந்து அந்த லீஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக அழகாக தெரியும். ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ண லீஃப் எல்லாம் ட்ரை ஆன பிறகு கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ லீஃப்க்கு க்ரீன் கலர் பண்ணலாம். லீஃப் இன்சைடில் க்ரீன் அண்ட் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் க்ரீனில் கலர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லீஃபில் இந்த க்ரீன் கலர் இன்சைடு லைட் க்ரீன் பண்ணுறது எல்லா பார்ட்டும் முடிஞ்ச பிறகு இப்போ லீஃபோட பார்டரில் வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். இது எதுக்குன்னா வந்து அந்த லீஃபை வந்து நல்லா டிஃபைனாக அழகாக பாப்அப் பண்ணி காட்டும். அதுக்காக கோல்டன் கலரில் பார்டரில் பெயிண்ட் பண்ணலாம். லீஃபை பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போ ஃப்ரேமை கலர் பண்ணலாம். ஃப்ரேமை வந்து ஒரு வுடன் கோல்டன் எஃபெக்டில் கலர் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமில் அடித்த கோல்டன் கலர்லாம் ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு வுடன் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதுக்கு வந்து எல்லோ, ப்ளூ, ரெட், அக்ரிலிக் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் கிடைக்கும். இப்போ இந்த கலரை வந்து இப்போ ஃப்ரேமில் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாத்தை வச்சு லைட்டாக வைப் பண்ணலாம். இது வந்து ஃபைனலாக பார்க்க ஒரு கோல்டிஷான வுடன் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரேமோட டிசைனிங் பார்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமோட பேக் சைடில் டோர் மாதிரி வச்சு ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு பசில் வுடன் போர்டை நான் எடுத்திருக்கேன். இதாட்டி கார்க் போர்ட் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்புறம் OHB ஷீட் இருந்ததுன்னு ஃப்ரேமில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இது பார்க்க ஒரு கிளாஸ் எஃபெக்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே இருக்கிற டிசைனிங் பார்ட் அண்ட் கீழே இருக்கிற வுடன் பார்ட்டை ஸ்டிக் பண்ணுறதுக்கு சிலிக்கான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அடிசிவ், ஸோ நல்லா ஸ்டிக் ஆனிச்சு. ட்ரெண்டிங்கான மான்ஸ்டரா ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. ஃபர்ஸ்ட்டு பாட்டில் ஆர்ட், அடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நைட் லேம்ப் ஒரு குட் ஆப்ஷன். இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நைட் லேம்ப் பண்ணுறதுக்கு சன்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப், கிராஃப்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த சன்போர்டை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட லென்த் 7 inches, வித் 5 inches அண்ட் ஹைட் 10 inchஸில் இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்கிற ஜாயின்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சிலிக்கான் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் செய்கிறப்பவே பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் வச்சுக்கலாம். இது வழியாக எலக்ட்ரிக்கல் ஒயர் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பல்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பல்போட ஹோல்டரை ஸ்கொயர் பீஸ் ஆஃப் சன்போர்டில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் இருக்கிற பீஸை பாக்ஸோட பாட்டம் பார்ட்டில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பல்போட எலக்ட்ரிக்கல் லைனை பாக்ஸோட பேக் சைடு ஓப்பனிங் வழியாக வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், பல்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேணும்னா இதுக்கு பதிலாக நம்ம ஃபேரி லைட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்போட பேக் சைட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் டிசைன் பண்ணலாம். அதுக்கு ட்ரேஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இது செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால லைட் இதில் பாஸ் பண்ணி வரப்போ ஒரு நல்ல காமிங் எஃபெக்டில் ஓவர் பிரைட்டாக இருக்காது. இப்போ இந்த ட்ரேஸ் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் அண்ட் பிக்சரை டிசைன் செஞ்சு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்டர் இல்லாட்டி பிளாக் மார்க்கர் பென்னால் பிடிச்ச கோட்ஸை எழுதிக்கலாம். இப்போ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் டிசைன் பண்ண ட்ரேஸ் பேப்பரை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட எட்ஜஸை வந்து மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணலாம்.
மோல்டிட் க்ளேயை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணி எட்ஜஸில் வைக்கலாம். இதுவே நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த க்ளே மேலே லைன் எஃபெக்ட்காக இந்த டாய் கார் வீல்ஸை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாட்டி நைஃப் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்புறம் க்ளே பார்ட்டை பெயிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு ஒயிட் கலரில் டேப் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். இது பார்க்க விண்டேஜ் எஃபெக்டில் சூப்பர் கூலாக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த டிஐவைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஐவை ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.